கோடை வெப்பத்தால் வெப்பவாத பாதிப்புக்குள்ளாகும் போது காய்ச்சல் என நினைத்து பாராஸ்டமல் மாத்திரைகளை தரக்கூடாது என்று எச்சரிக்கிறார்கள் மருத்துவர்கள். மருத்துவர் பரிந்துரையின்றி அளவுக்கு அதிகமான பாராஸ்டமல் மாத்திரைகளை உட்கொள்வது பின் விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த செய்தி தொகுப்போடு இன்றைய தினம் நிறைவு பெறுகிறது. அடுத்து வருவது நேர்பட பேசு. இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன். தமிழ்நாட்டில் வெயில் அதிகரித்து வரும் நிலையில் வெப்பம் தொடர்பான பிரச்சினைகளுக்கு பாராசிட்டமால் மாத்திரைகளை எடுத்துக் கொள்ளக்கூடாது என்று பொது சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. முதியவர்கள், இணை நோய் உள்ளவர்கள், குழந்தைகள், கர்ப்பிணிகள் அதிக வெயில் காணப்படும் பகல் 11 மணி முதல் மாலை 3 மணி வரை அவசிய தேவையின்றி வெளியே வருவதை தவிர்க்கவும் சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. அதிக வெயில் காரணமாக வெப்பவாதம் ஏற்படும் போது பாராசிட்டமால் மாத்திரைகளை பலரும் எடுத்துக்கொள்வதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எதனால் உடல் வெப்பநிலை உயர்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிறார்கள் மருத்துவர்கள். ஹீட் ரிலேட்டட் இல்னஸஸ், அதாவது டெம்பரேச்சர்ஸ் ரொம்ப அதிகமாகும் போது பாடியில் ஸ்வெட்டிங் ஜாஸ்தியாகி நம்ம நீர் சத்து, உப்பு சத்து அப்படிங்கிறது கம்மியாகும்போது ஆட்டோமேட்டிக்காக பாடி டெம்பரேச்சர் அதிகமாகலாம். அதை மக்கள் தப்பாக ஜுரம் இருக்குது இல்லைனா பாடி டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குன்னு தப்பான முறையில் புரிஞ்சுக்கிட்டு அவங்க பாராசிட்டமால் அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இல்லைனா அதுதான் ஆப்ஷனுங்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க. அது மக்களுக்கு விழிப்புணர்வு அப்படிங்கிறது தேவையான அளவுக்கு இல்லாதனால நடக்கிற ஒரு தவறு. அதை நம்ம சொல்லி புரிய வைக்கணும். மருந்தகங்களில் எளிதாக வாங்கக்கூடியதாக இருந்தாலும் ஒவ்வொருவர் உடல் எடையை பொறுத்து பாராசிட்டமால் பயன்படுத்துவது அவசியம் என்பதும் மருத்துவர்களின் அறிவுறுத்தலாக இருக்கிறது. பாராசிட்டமால் பிரைமரிலி இஸ் அ ஆன்டிபைரட்டிக் அப்படிங்கிற கிளாஸில் வருது. ஓவர் த கவுண்டராக கவர்மெண்ட் படி யார் வேணாலும் வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஒரு மாத்திரை தான். அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. மெயின்லி ஜுரம் இல்லைனா ஃபீவர் மோர் தேன் ஒரு 101 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு இருந்ததுன்னா பாராசிட்டமால் எடுத்துக்கலாம். ஆனால் எந்த மருந்தாக இருந்தாலும் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டோஸ் இருக்குது. அடல்ட் ஹியூமன்ஸ், அதாவது பெரியவங்க, மூத்தவங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு 1 கிராம்லேருந்து 3 கிராம்ஸ் ஆஃப் பாராசிட்டமால் பர் டே அப்படிங்கிறது சேஃபான ஒரு டோசேஜ். பீடியாட்ரிக்ஸ் இல்லைனா குழந்தை வகைகளில் அவங்களோட பாடி வெயிட் பர் கிலோகிராம் பாடி வெயிட்டுக்கு தேவையான அளவுக்கு தான் பாராசிட்டமால் எடுத்துக்கணும். பாராசிட்டமாலே அதிகமான டோஸில் எடுத்தால் அதனாலே உங்களுக்கு தீன் விளைவுகள் வரலாம். வெயில் காலத்தில் பருத்தி ஆடைகளை அணியலாம். வெயிலில் வெளியே சென்றுவிட்டு திரும்பி வரும்போது அதிக வியர்வை, காய்ச்சல் போல இருந்தால் வெப்பவாதத்தின் தொடக்கம் என்று புரிந்து கொண்டு மருத்துவர்களை அணுக வேண்டும். வெப்பம் தொடர்பான நோய்களுக்கு மருத்துவர்களின் ஆலோசனையை சரிவர பெறுவது அவசியம். வெப்பவாதம் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும். ஒரு நாளைக்கு 3.5 லிட்டருக்கு மேல் தண்ணீர் குடிக்க வேண்டும். நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று மருத்துவர்கள் ஆலோசனைகளை தெரிவிக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முரளியுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல்.